தமிழருவி வானொலியில் காலை கதம்பம் அடுத்து இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளருமான என் ஜெல்லநாதன் ஐயா அவர்கள். அவனுடைய காலை கதம்பத்துக்காக ஔவையாருக்கு ரமணர் சொன்ன பதில் என்ன என்ற வகையிலே சொல்ல இருக்கின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். ஔவையாருக்கு ரமணர் சொன்ன பதில் எனும் தலைப்பில் உங்களோடு என் பதிவினை பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையாருக்கு ரமணர் சொன்ன பதில். ஔவையாருக்கு ரமணர் சொன்ன பதில். ஔவையாருக்கு ரமணர் பதில் சொன்னாரா? வியப்பாக இருக்கிறதா? வாருங்கள் பார்ப்போம். சித்திரை மாத பௌர்ணமிக்கு தனி சிறப்பு உண்டு. அந்த நன்னாளில் திருவண்ணாமலை உள்ள ரமணாசிரமத்தில் நடந்த சுவையான நிகழ்ச்சிகள் இதுவும் ஒன்று. அன்று சுவையான சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு பக்தர்கள் சிலருடன் ரமண மகரிஷி அமர்ந்திருந்தார். வழக்கத்தை விட சற்று தாமதமாக இரவு உணவை உண்டதால் எல்லோரும் களைப்படைந்தனர். அப்போது அவர்களுடன் இருந்த சோமசுந்தர சுவாமி என்பவர் நீண்ட அறையில் படுத்துக்கொண்டு தன் வயிற்றை தடவியபடி பாடல் ஒன்றை பாடினார். ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இரு நாளைக்கு ஏழென்றால் ஏழாய், ஒரு நாளும் என்னோ அறியாய், இடும்பைகூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. மீண்டும் பாடலை கூறுகிறேன். ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இரு நாளைக்கு ஏழென்றால் ஏழாய், ஒரு நாளும் என்னோ அறியாய், இடும்பைகூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. இந்த பாடல் ஒரு காலத்தில் வயிற்றை நோக்கி ஔவையார் என்னும் பெண் புலவரால் பாடப்பட்டதாகும். இதன் பொருள், ஏ வயிறே, ஒரு நாள் உணவை உண்ணாமல் இரு என்றால் நீ கேட்பதில்லை, அல்லது 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடு என்றாலும் அவ்வாறும் செய்வதில்லை. நீ மிகவும் துன்பம் தருகிறாய், உன்னோடு வாழ்வது என்பது அரிது. இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்த ரமண மகரிஷி வயிறு மனிதனை நோக்கி பாடுவது போல அதே பாடலை மாற்றி பாடினார். ஒரு நாழிகை வயிறு எற்கு ஓய்வு ஈயாய், ஒரு நாழிகை வயிறு எற்கு ஓய்வு ஈயாய், நாளும் ஒரு நாழிகை உண்பது ஓயாய், ஒரு நாளும் என்னோ அறியாய், இடும்பைகூர் என் உயிரே உன்னோடு வாழ்தல் அரிது. ரமண மகரிஷி பாடிய பாடலை மீண்டும் பாடுகிறேன். ஒரு நாழிகை வயிறு எற்கு ஓய்வு ஈயாய், நாளும் ஒரு நாழிகை உண்பது ஓயாய், ஒரு நாளும் என்னோ அறியாய், இடும்பைகூர் என் உயிரே உன்னோடு வாழ்தல் அரிது. ஓ உயிருக்கு உறைவிடமான மனிதனே, வயிறாகிய எனக்கு நீ ஒரு நாழிகை கூட ஓய்வு அளிப்பதில்லை, ஒரு நாழிகை கூட நீ சாப்பிடுவதை நிறுத்துவதில்லை, என் துன்பம் உனக்கு புரிவதில்லை, எனக்கு தொல்லை தரும் என் உயிரே உன்னோடு வாழ்தல் அரிது. இந்த பாடல் எழுந்த சூழ்நிலையை பற்றி கூறும்போது விளையாட்டாக எழுதி பாடினேன் என்றார் மகரிஷி. சிந்தித்து பார்த்தால் இது விளையாட்டாக பாடிய பாடலாகவா தோன்றுகிறது? ரமணரது இந்த பாடல் வயிற்றை நோக்கி பாடிய ஔவையாருக்கு வயிறே பதில் சொல்வது போல் தோன்றுகிறது அல்லவா? ரமணரது இந்த பாடல்
வயிற்றை நோக்கி பாடிய ஔவையாருக்கு வயிறே பதில் சொல்வது போல் தோன்றுகிறது அல்லவா? வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. அவர் தக்கோலத்திலிருந்து எழுத்தாளரும் கவிஞருமான என் ஜெல்லானதன் ஐயா அவர்கள் இணைந்து அருமையான ஒரு இலக்கிய சுவை நிறைந்த பாடலை சொன்னார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.